நீங்கள் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரோட் சைட் காளான் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு காளான், அதாவது 200 கிராம்ஸ் ஆஃப் காளான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது காளான் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபுல்லாக முட்டைக்கோஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம காளான் யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர் அதுவும் சேர்த்துக்கோங்க. இது எதுக்குன்னா அந்த கிறிஸ்பினஸ்க்காக கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். இப்போது இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு இது பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா திரும்பி நம்ம கிரேவி ஆட்டம் செய்வோம். ஸோ அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்ற வேணாம், தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா அந்த இதில் காளான்லேயும் உங்களுக்கு தண்ணி விடும். ஸோ அதனால் தண்ணி ஊற்றாதீங்க. ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வேணும்னா தண்ணி லைட்டாக தெளித்து பிசைஞ்சு விடுங்க. தண்ணி அப்படியே மொத்தமாக ஊற்றிடாதீங்க, அது ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா திரும்பி நீங்கள் மாவு கலக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், ஒரு போண்டா போடுற பதத்துக்கு நமக்கு அந்த மாவு வேணும். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க இதை எப்படி போட்டு எடுக்கலான்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் காயட்டும். காஞ்சோன்னு அங்கே பாருங்கள், நான் போண்டாவை கிள்ளி போடுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கலாம். ஸோ சின்ன சைஸாகவே போடுங்க, ஏன்னா உள்ளே வேகணும் வேறு. உங்களுக்கு ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். கடையில் நம்ம வாங்குறது முட்டைக்கோஸ் போட்டு தான் இருக்கும், காளான் போட மாட்டாங்க. பட் நம்ம வீட்டில் செய்கிறேன்னா நீங்கள் காளான் போட்டு செஞ்சு கொடுக்கலாம், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை. இது என்னென்னா கிரேவிக்கு ரெடி பண்ணுறோம். பச்சை மிளகா நீளமாகவே கட் பண்ணி போடலாம். ஸோ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு ஓரளவுக்கு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் பார்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. இது நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா. ஸோ இதை நல்லா கலந்து விடலாம். இப்போது இது உங்களுக்கு அப்படியே கடை டேஸ்ட்லேயே தான் இருக்கும். ஆனால் அதில் சோயா சாஸ் அவாய்ட் பண்ணிட்டேன். வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா காளான், அதை உதுத்து போடுங்க, நல்லா உடச்சி விட்டு. இப்போ இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அது நல்லா எல்லாத்துலேயும் நல்லா கோட் ஆகிடுச்சு.
எதுக்கு தண்ணி சேர்க்குறோன்னா அது கிரேவி கன்சிஸ்டன்சி தான் இருக்கும் லைட்டாக. ஸோ அதனால் தண்ணி சேர்க்குறோம். இப்போ ஒரு கொதி வரட்டும். இது கொதி வரும்போது அது நல்லா வந்து உங்களுக்கு அந்த இது நல்லா ஊறி உடஞ்சிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். லைட்டாக வேணால் உடச்சி கூட விடுங்க நீங்கள். ஸோ ஃபைனலாக என்னென்னா, நான் ஒரு இதில் ஒரு கப்பில் வந்து ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அது தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா லாஸ்ட்டில் நம்ம அதோட சேர்க்க போகிறோம். ஸோ கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் அந்த தண்ணியை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது வந்து கிளறி விட்டிங்க அப்படின்னா அந்த நல்லா இதானோடனே உங்களுக்கு நல்ல பளபளன்னு ஷைனிங்காக இருக்கும் கிரேவியே. அது மட்டும் இல்லாமல் இது பைண்டிங் ஏஜென்ட் வேறு, அதனால தான். ஸோ நல்லா கலந்து விட்டுங்க. பாருங்கள் நல்லா சுருண்டுக்கிட்டு வருது. ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். பச்சை வெங்காயமும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.